Hallelujah. 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 Oh, நன்றி 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 இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. Oh, thank you Jesus, 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 thank you Jesus. Oh, hallelujah, deva prasanna.
பார்த்து சொல்லலாம், நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், எல்லாம் முடியாததும் எல்லாம் முடியாததும் சாத்தியமாகுமே. மறுபடியும் சொல்லலாம், நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, இயேசுவே முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாம் இயேசுவா பார்த்து, இயேசுவே நீர் வாருமே, இயேசுவே நீர் வேண்டுமே, இயேசுவே நீர் போதுமே. எத்தனை முறை இயேசுவா பேரை சொல்ல முடியுமோ சொல்லுவோம். இயேசுவே நீர் வாருமே, இயேசுவே நீர் வேண்டுமே, இயேசுவே நீர் போதுமே, இயேசுவே நீர் போதுமே. ஆவியானவர் இயேசுவே, இயேசுவே நீர் வாருமே, இயேசுவே நீர் வேண்டுமே, இயேசுவே நீர் போதுமே. ஆவியானவர் மறுபடியும் இயேசுவே, இயேசுவே you are more than enough. Oh Jesus, இயேசுவே நீர் போதுமே. ஹalleluya. இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் வேண்டும், இயேசுவே நீர் போதும். இந்த வாலிபர் ஆராதனையிலே இயேசப்பா நீர் வாரும். இந்த வாலிபர் ஆராதனையிலே இயேசுவே நீர் வேண்டும். நீர் இல்லாத ஆராதனை வேண்டாம் ராஜா, நீர் இல்லாத பிரசங்கம் வேண்டாம், நீர் இல்லாத ஜெபம் வேண்டாம். நீர் விரும்புகிற ஜெபம், நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற பிரசங்கம் வெளிப்படும்படி இயேசுவே நீர் வேண்டும், இயேசுவே நீர் வேண்டும். Lord, we need you. Jesus. இயேசுவே நீர் போதும். இந்த ஆராதனையிலே அநேகர் ரட்சிக்கப்படும்படி நீர் வேண்டும். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற வாலிப பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படி நீர் போதும். வியாதி சுகமாகும்படி நீர் வேண்டும். ஆராதனை முடிவதற்குள்ளாக வியாதிகள் மறையும்படி நீர் வேண்டும். அற்புதங்கள் நடக்கும்படி நீர் வேண்டும். பிரசங்கத்தை கேட்டு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கை மாற்றப்படும்படி நீர் வேண்டும். இயேசுவே நீர் வாருமே, இயேசுவே நீர் வேண்டுமே, இயேசுவே நீர் போதுமே. ஆவியானவர் எல்லாரும் சொல்லாம இயேசப்பா பார்த்து, இயேசுவே நீர் வேண்டுமே சொல்லாம, இயேசுவே நீர், இயேசு போதும், இயேசுவே நீர் போதுமே. பாரமண்டலில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் இந்த 75 minutes anointing youth serviceலும் இந்த ஆராதனையின் மூலமாகவும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த 75 நிமிட ஆராதனையிலே வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல 75 நிமிட ஆராதனையிலும் ஆராதனையின் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. We welcome you all to our 75 minutes anointing youth service. உங்களை எல்லாரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 75 நிமிட ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹalleluya, hallelujah. இந்த ஆராதனை கரெக்டாக 75 நிமிஷம், 1.25 மணி நேரம் தான் நடக்கும். ஸோ புதிதாக கலந்து கொள்கிறவர்களே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். நீங்கள் ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை நான் ஃபேமிலியாக அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். போன வாரம்லாம் எங்களுக்கு
போன மாதம்லாம் நடத்தின 75 மினிட்ஸுக்கெலாம் ஃபீட்பேக் வந்தப்போ அவங்க சொன்னாங்க, லேப்டாப்பில் நாங்கள் பார்க்குறோம், ஃபேமிலியாக சேர்ந்து டிவியில் பார்க்குறோம், நிறைய பேர் டிவியில் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கிறது ரொம்ப வசதி. டிவியில் போட்டு எல்லாரும் நாங்கள் டிவியில் பார்க்குறோம், ஃபேமிலியாக உட்காந்து செல்ஃபோனில் பார்க்குறோம், ஸ்கூல்ஸில், காலேஜ், ஹாஸ்டல்லாம் இருந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு விசை வரவேற்கிறோம். பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு பிரசங்கமும் பாட்டும் ஒரே மாதிரி இருக்க போது, ஒரே தீமில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தம். எல்லாம் சொல்லாமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். யாரும் அமைதியா இருக்க கூடாது. எல்லாம் சொல்லாமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா அடுத்த 1.25 மணி நேரம், அடுத்த ஒரு 1 மணி நேரம், 1/4 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. அடுத்த ஒரு 1 மணி நேரம் ஃபுல்லா இயேசுவோட ரத்தத்தை பத்தி தெரிய போறோம். ஆராதனை முடிச்சுட்டு நீங்க நைட்டெல்லாம் வீட்டில் தூங்குறப்ப இயேசுவோட ரத்தம் எவ்வளவு நல்லது, எவ்வளவு பெருசு, எவ்வளவு நன்மையானதுன்றதை தெரிஞ்சிட்டு தான் தூங்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு பெரியவர். இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்திலே இயேசு நல்ல காரியங்களை செய்வார். இயேசு பெரிய காரியங்களை செய்வார். இத்தனை நாள் அழுதுட்டு இருக்கலாம், இனி அழுவ மாட்டேன். அல்லேலூயா. இத்தனை நாள் பிரச்சனை நினைச்சு பயந்து இருக்கலாம், இனிமேட்டு பயப்பட மாட்டேன். God is on your boat. இயேசு உன்னுடைய படகில இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு எல்லாருக்கும் கடவுள். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். எல்லா மனுஷனும் ஜெபம்னா இயேசு கேட்பார். எந்த மனுஷனா இருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டா இயேசு உடனே செவி கொடுப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இயேசு கடவுள் அல்ல, உலகத்திற்கே இயேசு கிறிஸ்து கடவுள். அல்லேலூயா. அந்த இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பயப்படக்கூடாது. எதுக்குள்ள இருக்கிறீங்க நீங்க? இயேசுவின் ரத்தம். இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எதுக்குள்ள இருக்கிறீங்க? இரத்த கோட்டை. எல்லாம் சொல்லாமா? இரத்த கோட்டை, இரத்த கோட்டை, இரத்த கோட்டை, இரத்த கோட்டை. பெரிய கோட்டை. அந்த கோட்டை என்னன்னா இயேசுவோட ரத்தமா. அந்த இரத்த கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அந்த இரத்த கோட்டைக்குள்ள டேனி இருக்கிறேன். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அந்த இரத்த கோட்டைக்குள்ள டேனி இருக்கிறேன். அந்த இரத்த கோட்டை ஆரோன் இருக்கிறான். அந்த இரத்த கோட்டைக்குள்ள மிஸ்பா சர்ச் இருக்குது. அந்த இரத்த கோட்டைக்குள்ள திருச்சி, தமிழ்நாடு, இந்திய தேசம், முழு உலகத்துல இருக்கிற எல்லா சபைகளும் இருக்குது. இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அந்த இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம். நீங்களும் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களா? நீங்களும் இயேசுவை நம்புறீங்களா? நீங்க இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் வராது, எந்த கெட்டதும் உனக்கு நடக்காது. கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் முடிவுல நல்லதா மாறிடும். எல்லா கெட்டதும் நன்மையா மாறிடும். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதனால எல்லாரும் கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஆமா, நம்பிக்கையோடு பாடணும். ஒருவேளை பயம் இருக்குதா? பாடுறப்பே பயம் போயிடும். எப்படின்னாக்க இந்த ஸ்கிரீன்ல லிரிக்ஸ் போடுவோம். அந்த லிரிக்ஸை பார்த்து நம்பி விசுவாசிச்சு பாட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே பயம் எல்லாம் போயிடும். இயேசு மேல இருக்கிற விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. எல்லாரும் பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேரிடாது. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் நம்பிக்கையோட பாடலாமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் மறுபடியும் பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் நெருங்க கூட முடியாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை எல்லாரும் இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டை
இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின கவலைப்படாத, இனிமேலும் பாதுகாப்பார். இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விட உலகிலே இருக்கும் அவனை இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவர். எல்லாரும் கைதடி. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் யாரும் சோகமா இருக்க கூடாது. எல்லாரும் பாடணும். நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவே ஒளியும் மீட்புமானார். இயேசுவே ஒளியும் மீட்புமானார். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? இயேசுவே ஒளியும் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின், அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? அவர் உனக்கு பலனா இருக்கிறார், பயப்படாத. அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? எல்லாரும் கைதட்டி இப்ப பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ள எல்லாரும், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. தாயே மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டார் இயேசு. மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. ஆயனை போல என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். எல்லாரும் கைதட்டி. இரத்த கோட்டைக்குள், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள், மலைகள் குன்றுகள் விலகினாலும் அவர் கிருபை மாறாது, மாறாது உம் கிருபை. இயேசுவே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் அநாதி சிநேகத்தால் உன்னை இழுத்துக்கிட்டார். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொள்ளி அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. கைதட்டி. இரத்த கோட்டைக்குள், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து எல்லாரும் பாடு பாடு. எதுவும் அணுகாது, எந்த தீங்கு நடக்காது. தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு வராது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டார். மறவாத என் உன் பெற்றோரே உன்னை மறந்திருக்கலாம், ஆனா இயேசு மறக்க மாட்டார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல என்னை ஆயனை போல நடத்துகிறேன். நன்றி இயேசுவே. அபிஷேகம் செய். ஹல்லேலூயா. என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். அநாதி சிநேகத்தால் என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டேன், அனைத்து சேர்த்து. இயேசு உன்னை இழுத்துக்கிட்டார். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டேன், அனைத்து சேர்த்து. அவரே என் வாழ்வில், ஓ அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்?
பயம் போயிருச்சா? ஆமென். பாட பாட பயம் போயிடும். ஆமென் ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பயம்லாம் போய் சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு சமாதானமே இல்லைங்க அப்படின்பாங்க. ஜெபம் பண்ணாதான் சமாதானம் வரும். சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுறது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை சிந்தனையை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிடணும், அப்புறம் சமாதானம் வந்துடும். ஜெபம் பண்ண பண்ண சமாதானம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்றது கிடையாது. பயம் போனதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறது கிடையாது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பயம்லாம் பறந்து போயிடும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். ஆமென். இந்த பாட்டு இதெல்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப பழைய பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் புது பாட்டு பாடுறோம், பழைய பாட்டு பாடுறோம், எதுக்கும் நாங்கள் எதிரி கிடையாது. இந்த பாடலுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க, அருமையாக இருக்குது. தாய் தன் பிள்ளையே மறந்தாலும், யாராவது மறப்பாங்களா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை எந்த தாயாவது மறப்பாங்களா? நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே மறந்தாலும், இப்போ நிறைய பார்க்குறோம், டஸ்ட்பினில் குழந்தைய போட்டுட்டு போயிடுறாங்களாம் பெற்றோர். தாய் போட்டு போயிடுறாங்களாம், குழந்தைய பெற்றெடுத்து அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்களாம். இதெல்லாம் பாருங்கள், தாய் பிள்ளை என்ன செய்கிறாங்க? மறக்கிறாங்க. தாய் பிள்ளை என்ன செய்றாங்க? மறக்கிறாங்க. பைபிள்ல சொன்னதெல்லாம் நடக்குது. தாயே பிள்ளைய மறக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, தாயே பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை பார்த்தா இயேசு சொல்றாரு, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற வாலிப மகளாகிய வாலிப மகனாகிய உன்னை பார்த்து இயேசு சொல்றாரு, யார் உன்னை மறந்தாலும் கவலைப்படாத, நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறக்கல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. I am his and he is mine. நான் இயேசுவை உடையவன், இயேசு என்னுடையவர். அல்லேலூயா. இயேசு உன்னை மறக்கல, இயேசு உன்னை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. இப்படி பாட பாட விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. மலைகள் குன்றுகள் விலகினாலும், எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மலையே விலகிருச்சுன்னு நியூஸில் வந்தாலும், மலையெல்லாம் விலகுமாங்க? கண்டிப்பாக விலகாது. ஆனால் அந்த மலையே நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு கதவை திறக்கிறப்ப டபார்னு மவுண்ட் எவரெஸ்ட் உங்கள் வீட்டு வாசலில் இருக்குது. எல்லா ஸ்டேட்டஸ்லேயும் அதுவாக தான் இருக்கும், எங்கள் வீட்டு வாசலில் மவுண்ட் எவரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கவே நடக்காது. ஒருவேளை அது நடந்தாலும், மலையே விலகிட்டாலும், இயேசுவோட கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்மேல் பிரியமா இருக்கிறார், இயேசு உன்னை பாசத்தோடு பார்க்கிறார். அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர். நம்மெல்லாம் இயேசுவை தேடி போல, இயேசுதான் நம்மளை தேடி வந்தார், இயேசுதான் நம்மை இழுத்து கொண்டார். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அந்த பரிசுத்தமுள்ள கைகள் நம்மை அனைத்து சேர்த்து கொண்டது. வந்தாவா வராட்டி போ அப்படிலாம் சொல்லல, அனைத்து சேர்த்து கொண்டார். நம்ம ஓடாம இருக்கணும் இயேசுவை விட்டு. அல்லேலூயா. நம்பிக்கை பெருகணும் பாடுறப்பே. அல்லேலூயா. இதே இயேசுவின் ரத்தத்தை குறித்து இன்னொரு பாடலை பாட போகிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. இந்த இயேசுவோட ரத்தம் இன்னைக்கு ஃபுல்லா பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் உங்களோட பிரசங்கம் பண்ண போகிறேன். பாடல்கள்லாம் அது சம்மந்தப்படுத்தப்பட்ட பாடல்களே தான் பாடுறோம். இந்த ரத்தம் என்னென்னலாம் செய்யணும் இந்த பாட்டில் சொல்லுது. இயேசுவோட ரத்தம் எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமா, எதிரியை துரத்துது, சுகம் தருது, பாவத்தை போக்குது, பரிசுத்தமாக்குது, சாபத்தை நீக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். எல்லாரும் பாடு பாடு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம். எதிரியை துரத்துது, எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் பாவத்தையே போக்குது, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பரிசுத்தமாக்கிடும் ரத்தம். எல்லா வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தமாகட்டும், பாவங்கள் போகட்டும் கர்த்தாவே, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம், சாபங்கள் நீக்கிடும், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்து. உன் குடும்பத்துக்கு சமாதானம் வருது, சமாதானம் தந்து. எல்லா கைது ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன். விடுதலை தருகின்ற, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம், வெற்றி மேல் வெற்றி, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய. நமக்காய் பரிந்து பேசும், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம், நாள்தோறும் உன்னை பாதுகாக்கும், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நம்மை நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிட்ட, நீதிமானாக்கிட்ட ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிட்ட ரத்தம், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், உனக்கு நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எல்லாம் பாடலாமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை ஆராதிப்போம். அல்லேலூயா, இயேசுவே உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றி தருகிற உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு நல்லவர். ஆமென். நாம் அப்படியே அடுத்த காரியத்திற்குள்ளே போவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு பிற்பாடு நாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்டு நாம் ஆராதனை நிறைவு செய்வோம். அதனால் இயேசு உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இயேசு உங்களை வெறுக்கலை. உங்களை நீங்களே வெறுத்திருந்தீங்கன்னா கூட இயேசுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ற சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தேன், நம்ம இந்த ஆராதனையில் ஃபுல்லாக இந்த 75 மினிட்ஸ் யூத் சர்வீஸில் ஃபுல்லாகவே பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம படிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம், பாட்டு பாடணும், இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்க போகுது. சரி, நான் முதல்ல பிரசங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை மட்டும் நம்முடைய யோசனைக்காக நீங்கள் யோசிக்கணும், இதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த டம்ளர் மட்டும் எடுத்துகிறோம். ஒரு சில காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இயேசுவோட ரத்தம் யாருக்குமே, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கும் சரி, நான் பிலீவர்ஸ் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கேட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸே தெரியாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு. இந்த பாட்டே பாருங்கள், நம்ம சர்ச்சில் வாரம் எல்லா ஆராதனையிலையும் ஆராதனை முடிக்கிறப்போ ஒரு பாட்டு பாடுவோம். நாம் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கிலைன்லாம் பாடுறோம். இப்படி கேட்டு எப்படி பாடியே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்பவும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் தானே நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இதே கேட்டு ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, விபத்து பகுதி எச்சரிக்கையாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைவேஸ்லலாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தே ரொம்ப அசால்ட் ஆயிடுச்சு. இதான் பார்த்துட்டோம்ல, அங்கே ஒரு போர்டு பார்த்தோம், இங்கே ஒரு போர்டு பார்த்தோம், அடுத்து இன்னொன்று வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம்னா அடுத்து இன்னொரு போர்டு இருக்கும், அவ்வளோதான் சொல்லிட்டு அசால்ட் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே இது ஏன் கவர்மெண்ட் வச்சுருக்குது, ஏன் அதை அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அப்படின்றதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நிறைய ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அந்த மாதிரி இயேசுவோட ரத்தம் கேட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாததுனால நிறைய பேர் அதை வந்து பெருசாக நினைக்கிறது இல்லை. அதுதான் சொல்ல வரேன், நிறைய பேர் அதை பெருசாக நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். ஏன்னா பேசுகிறது நான் கிடையாது, எனக்கும் ஒண்ணுமே தெரியாது, இயேசு வெளிப்படுத்தினா தான் தெரியும். அல்லேலூயா. ஏதோ பேசுறேன் அப்படின்னு பிரசங்கம் பண்றோம் அப்படின்றதுனால பைபிளை நல்லா அப்படியே ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டாங்கன்றதுனால நீங்க கேட்குறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு பைபிளே தெரியலன்ற மாதிரியும் கிடையாது. இயேசு சொல்லி தராரு, இயேசு வெளிப்பாடு தராரு, அதை இங்க பேசுறோம், அதை இங்க பிரசங்கம் பண்றோம், வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. சரி, நான் ஒரே ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த டம்ளர் இருக்குது, இந்த டம்ளர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். என்ன ஜூஸுங்க? ஆப்பிள் ஜூஸ். ஆமாம், எல்லாரும் கவனிக்கணும். இந்த டம்ளரில் என்ன ஜூஸ் இருக்குது? ஆப்பிள் ஜூஸ். சாதாரண ஆப்பிள் ஜூஸ் இந்த டம்ளரில் இருக்குது, சாதாரண ஆப்பிள் ஜூஸு. இந்த ஆப்பிள் ஜூஸை ஒரு மனுஷன் டெய்லி குடிக்கிறான். ஆப்பிள் ஜூஸை என்ன செய்கிறான்? குடிக்கிறான். டெய்லி ஒரு மனுஷன், நானே வச்சுக்கோங்க, இந்த ஆப்பிள் ஜூஸை நான் டெய்லி குடிக்கிறேன், டெய்லி இந்த ஆப்பிள் ஜூஸை நான் குடிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்பிள் ஜூஸ் வந்து எனக்கு என்னெல்லாங்க செய்யும்? ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் ஜூஸை நான் குடிக்கிறப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆப்பிள் ஜூஸ் எனக்கு டேஸ்ட்டை தருது, டேஸ்ட்டை ஃபீல் பண்ண வைக்குது. இந்த நாக்கில் இந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த ஆப்பிள் ஜூஸ் அப்படியே உள்ளே போகிறப்ப எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, எவ்வளவு அந்த ஆப்பிள்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இதனுடைய டேஸ்ட்டை நான் உணர்றேன். எப்போ? இந்த ஜூஸை குடிக்கிறப்ப. அப்புறம் டேஸ்ட்டை மட்டுமா ஃபீல் பண்ணுறோம்? ஒரு கோட்டே சொல்லுவாங்க, டேக் ஆப்பிள் அ டே கீப் அ டாக்டர் அவே. ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னா, இது ஒன்றும் மெடிக்கல் கிளாஸ் கிடையாது, ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா டாக்டரை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவு உண்மைலாம் எனக்கு தெரியல. சரி, கவனிங்க. இப்போ இந்த ஆப்பிள் ஜூஸை நான் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியும்னு சொன்னேன்? டேஸ்ட்டு தெரியும்னு சொன்னேன். ரெண்டாவது எனக்கு என்ன தெரியும்னா, என் உடம்புல ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து உடம்புக்கு சத்து, ஆப்பிள் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப
என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியை தருது, ஃப்ரெஷ் ஆக்குது, நம்முடைய கட் ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னா இதனால் நல்ல பலன்களை நான் அனுபவிப்பேன். எதனால? ஆப்பிள் ஜூஸ். எதனாலங்க? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ்னால டேஸ்ட்டை அனுபவிக்கிறேன், ஆப்பிள் ஜூஸ்னால நல்ல பலன்களை அனுபவிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போனோம்னா இந்த ஆப்பிள் ஜூஸையே நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு வைங்க. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் நான் வேலை செய்கிறப்ப ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன், தூங்குறதுக்கு முன்னாடியே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன், 3 நேரம் சாப்பிட்றதே இல்லை, ஃபுல்லாக ஆப்பிள் ஜூஸே நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் வயிறு என்ன ஆயிரும்? ஃபுல்லாயிரும். என் வயிறு என்ன ஆயிரும்? ஃபுல்லாயிரும். அப்போ இந்த ஆப்பிள் ஜூஸ்னால என் வயிறு ஃபுல்லானதையும் நான் அனுபவிக்கிறேன். வெறும் ஜூஸுங்க, வெறும் ஆப்பிள் ஜூஸ். இந்த ஆப்பிள் ஜூஸ்னாலேயே நான் இவ்வளோத்தை அனுபவிக்கிறேனே, டேஸ்ட் அனுபவிக்கிறேன், உடம்புல ஏற்படுற நல்ல காரியங்களை அனுபவிக்கிறேன், தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறப்ப வயிறு ஃபுல்லாகிறத அனுபவிக்கிறேன். சாதாரண இந்த ஆப்பிள் ஜூஸ்லேயே நான் இவ்வளோ அனுபவிக்கிறேனே, இயேசுவோட ரத்தத்தில் நான் என்னென்னலாம் அனுபவிக்க முடியும்? ஆமென். இயேசுவோட ரத்தம் ஒரு ஆப்பிள் ஜூஸுங்க. இயேசுவோட ரத்தம் ஆப்பிள் ஜூஸ் கிடையாது. இயேசுவோட ரத்தம் என்னென்னலாம் செய்யும், இயேசுவோட ரத்தம் என்னென்னலாம் என்னை அனுபவிக்க வைக்கும், இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த ஒரு ஜூஸை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஜூஸே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இவ்வளோ செய்யுது. ஏன்னா ஒரு சிலர் அது இயேசுவோட ரத்தங்க, அது இயேசுவோட ரத்தம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டாபிக்ங்க அப்படியே போயிடுவாங்க. அது தேவையான டாபிக்ங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுவோட ரத்தம் என்ன செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயேசுவோட ரத்தத்தினுடைய முக்கியத்துவம், இயேசுவோட ரத்தம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் எல்லா உடம்புலையும் என்ன ஓடுது? ரத்தம். என்ன ஓடுதுங்க? ரத்தம். உங்கள் உடம்புலேயும் ரத்தம் ஓடும், என் உடம்புலேயும் ரத்தம் ஓடும், எல்லார் உடம்புலையும் என்ன ஓடுது? ரத்தம். சின்ன குழந்தையிலேருந்து சின்ன குழந்தை உடம்புல என்ன ஓடுது? ரத்தம் ஓடுது. பெரிய ஆட்கள் உடம்புல என்ன ஓடுது? ரத்தம் ஓடுது. அப்புறம் என்னங்க இயேசுவோட ரத்தம் அப்படின்னா, மனுஷனோட ரத்தம் எப்போ சிந்தப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனோட ரத்தம் எப்பெல்லாம் சிந்தப்படும்? மனுஷனோட ரத்தம் சிந்தப்படுறதுக்கான பாசிபிள் டேர்ம்ஸ் என்னென்ன? ஆக்சிடென்ட் நடந்தா, விபத்து நடந்தால் மனுஷனோட ரத்தம் என்ன செய்யும்? சிந்தப்படும். விபத்து நடந்தால், ஆக்சிடென்ட் நடந்தால், கார் ஆக்சிடென்ட்டோ பைக் ஆக்சிடென்ட்டோ நடந்து போகிறப்பையோ ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னா அப்போ மனுஷனோட ரத்தம் என்ன ஆகும்? உடம்புலேருந்து வெளியில் வந்து சிந்தும். அப்புறம் சண்டை போட்டுட்டு அடித்து 2 பேரும் உருண்டுக்கிறாங்க, 2 பேரும் அடித்து குத்திக்கிறாங்க அப்படின்னா சண்டை போடுறப்ப ரத்தம் சிந்தப்படும். வேற எப்பெல்லாம் மனுஷனோட ரத்தம் சிந்தப்படும்? ஏன்னா மனுஷனோட உடம்புலேயே ரத்தம் தானே ஓடுது. மனுஷனோட ரத்தம் எப்பெல்லாம் சிந்தப்படும்ன்றதை பார்த்தோம்னா இயேசுவோட ரத்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஆக்சிடென்ட்டில் சிந்தப்படுது, சண்டை போடுறப்ப சிந்தப்படுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பண்ணோம்னா கலவரம் நடக்கிறப்ப மனுஷனோட ரத்தம் என்ன ஆகும்? சிந்தப்படும். துப்பாக்கி சூடு நடத்தி ரொம்ப பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம், பயங்கர கலவரம் அப்படி வந்துச்சுனாக்கா மனுஷனோட ரத்தம் அதில் என்ன ஆகும்? சிந்தப்படும். இதெல்லாம் தான் மனுஷனோட ரத்தம் சிந்தப்படுறதுக்கான பாசிபிள் டேர்ம். ஆனால் இதை தாண்டியும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக மனுஷனோட ரத்தம் சிந்தப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதுதான். ஆனால் இயேசுவோட ரத்தம் விபத்துலையா சிந்தப்பட்டுச்சு? இயேசு ஏதோ வண்டியில் போயிட்டு இருக்கப்ப ஆக்சிடென்ட்லையா இயேசுவோட ரத்தம் சிந்துனுச்சு? இல்லை இயேசு நடந்து போகிறப்ப யாராவது வந்து வண்டியில் ஏற்றிட்டாங்களா? இயேசுவோட ரத்தம் ஆக்சிடென்ட்லேயே சிந்தப்பட்டுச்சு? யோசிச்சு பாருங்க. இயேசுவோட ரத்தம் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப இயேசு இன்னொருத்தவங்களை சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதில் இயேசு ரத்தம் சிந்திட்டாருங்க. அப்படியா? இயேசுவோட ரத்தம் சண்டை போடுறப்பையா? ரெஸ்லிங்லையா இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? இல்லை இயேசு பெரிய கலவரத்தில் எங்கள் பரபாஸ் எப்படி கலகம் பண்ணி அவனை பிடிச்சாங்கன்னு போட்டிருக்குது. பரபாசும் இயேசுவும் பிரசங்கம் கேட்கலன்னா போய் கேட்டுருங்க, நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கும். பரபாஸ் எப்படி பிரச்சனை பண்ணி பிடிச்சி உள்ள தூக்கி வச்சாங்க, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாருங்க, சரியான அராஜாங்கங்க, அதில் இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அப்படியா? விபத்துலேயும் இயேசுவோட ரத்தம் சிந்தப்படலை. சண்டையும் இயேசு யாரோடையும் போய் போட்டாருன்னு பைபிள் இல்லை. சண்டை இயேசு எப்படி போட்டிருப்பாருங்க? சமாதானத்தை தர வந்தேன்னு போட்டிருக்கிறேன். சண்டையும் இயேசு போட்டு ரத்தம் சிந்தப்படலை. கலவரம் உண்டாகி துப்பாக்கி சூடு நடத்தி அருவாளில் வெட்டி கத்தியில் குத்தி அப்படியெல்லாம் இயேசுவோட ரத்தம் சிந்தப்படலை. கத்தியில் குத்தணும்னு குத்துன ஆளை கூட கத்தி எடுத்தவன் அதிலே சாவான், உன் பட்டயத்தை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடிக்க வந்தவன் கூட நல்லது செஞ்சார். அப்போ இப்படியெல்லாம் இயேசுவோட ரத்தம் சிந்தப்படலை. ஆக்சிடென்ட்லேயும் சிந்தப்படலை, சண்டையிலேயும் சிந்தப்படலை, கலவரத்துலேயும் சிந்தப்படலை. ஆனால் மனுஷனோட ரத்தம் தான் இப்படிலாம் சிந்தப்படுது. அப்போ இயேசுவோட ரத்தம் எப்படி சிந்தப்பட்டுச்சு? விருப்பப்பட்டு ரத்தம் சிந்தினார். விருப்பப்பட்டு. அதனால தாங்க இயேசுவோட ரத்தத்தை லேசில் எடுக்கக்கூடாது. நம்ம என்னென்னத்தையோ பெருசாக பேசுகிறோம். இதிலேருந்து எருசலேம்லேருந்து எரிகோக்கு எத்தனை கிலோமீட்டர்,
அதுலேருந்து அதுக்கு எத்தனை கிலோமீட்டர், இங்கேருந்து அங்கே போனாங்களே அதுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு, இதுக்கு எவ்வளோ, அதெல்லாம் சரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, நான் அதை வேணான்னு சொல்லவில்லை. அதை விட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இயேசுவோட ரத்தம் விருப்பப்பட்டு சிந்தப்பட்டது. விருப்பப்பட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டிலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, யாராவது வந்து நேரடியாக உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உங்களுடைய கையை கிழித்து அதுலேருந்து அப்படியே ரத்த சிந்தனோன்னு நீங்களும் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கையை நீட்டிட்டு இருப்பீங்க. அவன் கத்தியை எடுக்கிறதுக்குள்ளேயே அவன் கத்தியை பிடுங்கி அவனை வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க, இல்லைன்னா அவனை ஏதாவது செஞ்சுருவாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் இயேசு விருப்பப்பட்டு தனக்காக ரத்த சிந்தலை, மனுஷனுக்காக ரத்த சிந்தினார். எல்லா மனுஷனுக்காகவும் இயேசு ரத்த சிந்தினார். அப்போ அந்த ரத்தம் என்னென்னலாம் செய்யும்? அந்த ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டுச்சு. இயேசுவோட ரத்தம் பூமியில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் சிந்திருக்கு. இயேசுவோட ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரத்தம் என்னென்னலாம் செய்யும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பிரசங்கத்துக்குள்ளே வரோம், நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு 3 தலைப்புகளை நான் உங்களோடு பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யும். எழுதிருக்கிறவங்க எழுதி கொள்ளுங்கள். நிறைய பேர் எழுதுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீக் டேஸில் மிட் வீக்லலாம் நிறைய பிள்ளைகள் பார்க்குறப்ப சொன்னாங்க, அண்ணே நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். எழுதியிருக்கிறத நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்து இயேசுவோடு இன்னும் இணைகிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இன்னைக்கு ஒரு 3 பாயிண்ட் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னா இருதயத்தை சுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? இருதயத்தை எல்லாம் சொல்லாமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இருதயத்தை சுத்தப்படுத்தும், இருதயத்தை சுத்தப்படுத்தும், இருதயத்தை சுத்தப்படுத்தும், இருதயத்தை சுத்தப்படுத்தும். 1 யோவான் 1:7 எடுத்து வாசிக்க போகிறோம். 1 யோவான் 1:7 பைபிள் வச்சுருக்கோங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஸ்க்ரீனில் போடுவோம், நீங்கள் அதை பார்க்கலாம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓகே, இந்த கடைசி இதை மட்டும் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்க்ரீனில் பாருங்க, வசனம் வரும், சேர்ந்து வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இருதயத்தை சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தும், இருதயத்தை சுத்தப்படுத்தும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு தப்பு, இந்த இடத்துல எல்லாருமே வாலிப பிள்ளைகளும் இருப்பீங்க, வாலிப பசங்களும் இருப்பீங்க, ஒருவேளை பெரியவங்களும் ஜாயின் பண்ணுவீங்க. எல்லாருமே பாவம் அப்படின்னா என்ன தெரியுமா, எதை தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பையன் தப்பாக பார்க்குறாங்க, அந்த பையன் தப்பானதை பார்க்குறான், அந்த பையன் தப்பானதை பேசுகிறான், அந்த பையன் தப்பானதை கேட்குறான், அந்த பையன் தப்பானதை செய்கிறான், அந்த பையன் தப்பான இடத்துக்கு போகிறான், அந்த பொண்ணு தப்பான இடத்துக்கு போகுது, அந்த பொண்ணு தப்பாக ஏதோ செய்யுது, அந்த பொண்ணு தப்பாக ஏதோ பார்க்குது, அந்த பொண்ணு தப்பாக ஏதோ பேசுது. ஆனால் முக்கியம் எது அப்படின்னா இருதயம். கண்ணு மட்டும் தனியாக போய் ஏதோ ஒன்று செய்யலை. இன்னைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற வாலிப பையனாகிய வாலிப பொண்ணாகிய உன்னை பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்ணில் டேனி நான் கண்ணில் தப்பானதை பார்த்துறேன், அண்ணே நான் கண்ணில் தப்பானதை பார்த்துறேன் அப்படின்னா உன் கண்ணு ஸ்ட்ரைட்டாக அதை பார்க்கல, இருதயத்துலேருந்து அந்த உணர்வு வருது, அந்த சிந்தனை வருது, உன் கண்ணு தப்பானதை பார்க்குது. அண்ணே நான் வாயில் டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசிடுறேன் அப்படின்னா நீ வாயில் எடுத்தோன்னே நீ பேசிடல, இருதயத்துலேருந்து அந்த சிந்தனை வருது, நீ வாயில் கெட்ட வார்த்தை பேசிடுற, வாயில் தப்பானதை பேசுகிற, இயேசுவுக்கு பிரியம் இல்லாத வாயிலேருந்து வந்துடுது. டேனி என் கைகள் இந்த 2 கையும் தப்பானது ஏதோ செஞ்சிருது, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செஞ்சிட்றேன், இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் செஞ்சிடறேன் அப்படின்னா உன் கையை செய்யலை, இருதயத்திலிருந்து அந்த சிந்தனை வருது, இருதயத்திலிருந்து அந்த ஒரு சிக்னல் போது உன் கை செஞ்சிருது. என் கால் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த விஷயத்துக்கு நான் செய்யக்கூடாது, இந்த விஷயத்துக்கு நான் உடன்படக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன், அந்த இடத்துக்கு நான் எப்படியோ அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறேன் அப்படின்னா உன் இருதயத்திலிருந்து வருது, நீ அந்த இடத்துக்கு போயிடுற. அப்போ என்னதான் இதுக்கு தீர்வு? இயேசுவோட ரத்தம் தான் தீர்வு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் போய் சொல்லாதுங்க, மனுஷன் போய் பேசலாம், உன் ஃப்ரெண்டு போய் சொல்லலாம், உன் கூட இருக்கிறவங்க போய் சொல்லலாம், உங்க அப்பா அம்மாவே போய் சொல்லலாம், ஆனா இயேசு போய் சொல்ல மாட்டார். ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது.
இவ்வளவு பாவம் பண்றேனே என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசுவை பார்த்து சொல்லி, ஏசப்பா உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை சுத்திகரிக்கட்டும். ஆமென். இதுதான் நம்முடைய இருதயம் அப்படின்னா, இதுதான் நம்முடைய இருதயம்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த இடத்துல ஒரு ஹார்ட் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் இருதயம் அப்படின்னா, இந்த இருதயத்தை எந்த டாக்டராலையும் சுத்தப்படுத்த முடியாது. இந்த இருதயத்தை எந்த மெடிசனாலையும் சரிப்படுத்த முடியாது. இந்த இருதயத்தை எந்த ஒரு சைக்காட்ரிஸ்டாலையும் சரிப்படுத்த முடியாது. இந்த இருதயம் எந்த ஒரு மோட்டிவேஷனலான வார்த்தைகளையும் இந்த இருதயத்தை சரிப்படுத்த முடியாது. எல்லாம் சும்மா நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தலாம் இதெல்லாம். ஆனால் உணர்வு பூர்வமாக நம்ம இருதயத்தை ட்ரீட் பண்ணுறது, உணர்வு பூர்வமாக நம்முடைய இருதயத்தை வந்து சரிப்படுத்துறது இயேசுடைய ரத்தம் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவமே செய்யாத இயேசுவின் ரத்தம், ஒரு கெட்டதுமே நினைக்காத இயேசுவோட ரத்தம். அந்த இயேசுவோட ரத்தம் உங்கள் இருதயத்தை கழுவுதான். இருதயத்தை என்ன செய்தான்? இப்போ இந்த டம்ளரில் அங்கங்கே கரை இருக்குதுன்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு கரை இருக்குது, இந்த இடத்துல ஒரு கரை இருக்குது, இங்கே அப்படியே அங்கங்கே டஸ்ட்டாக இருக்குது, அங்கங்கே கரையாக இருக்குது அப்படின்னா இந்த டம்ளரை சோப்பு போட்டு டிஷ் வாஷர் போட்டு என்னென்னமோ செஞ்சு என்ன செஞ்சுருவோம்? கழுவி அந்த கரையை என்ன செஞ்சுருவோம்? நீக்கிடுவோம், எடுத்துருவோம். சாதாரண சோப்பே அந்த கரையை நீக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னுடைய இருதயத்தை முற்றிலும் கழுவும். ஆமென். கம்ப்ளீட்டாக கழுவும். இயேசுவோட ரத்தம் அப்படியே ஃபுல்லாக உன் இருதயத்தை கழுவி உன்னை டோட்டலாக சுத்தமாக்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணில் தப்பானதை பார்க்க மாட்டேன், வாயினால் தவறானதை பேச மாட்டேன், இந்த கைகள் தவறானதை செய்யாது. செய்யணும்னு தோணினாலும் இயேசுவோட ரத்தம் இருக்குல்ல, அது உன்னை செய்ய விடாது. ஆமென். இப்போ செய்யாதப்பா, ஒருவேளை செஞ்சுட்ட அப்படின்னாலும் மறுபடியும் இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவும், ஐயோ உங்களுடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்குதே, நான் அதை செஞ்சுட்டேனே. பாவம் செய்கிறது கஷ்டமாயிரும். எப்போ இயேசுவோட ரத்தம் உன் இருதயத்தை கழுவிடுச்சுன்னா, இயேசுடைய ரத்தம் உன்னுடைய இருதயத்தை, பாவம் செய்கிறதா ரொம்ப தைரியமாக செய்கிறாங்க, தைரியமாக தப்பு பண்ணுறாங்க, துணிகரமாக பாவம் பண்ணுறாங்க, தெரியாமல் ரூம்குள்ளே யாருமே பார்க்கல, கதவை சாத்திர ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவோட ரத்தம் இருதயத்தை கழுவலன்னு அர்த்தம். ஆனால் இயேசுவினுடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கழுவிடுச்சு அப்படின்னா தப்பு செய்கிறதுக்கு அப்படியே நடுங்குவான். தப்பு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பை நான் ரொம்ப தைரியமாக செய்கிறேன் அப்படின்னா இயேசுவோட ரத்தம் எனக்கு கழுவலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஐயோ நான் தப்பு தைரியமாக செய்கிறேன்னு நினச்ச புலம்பிட்டே இல்லாமல் இயேசுவே உடைய ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும், இயேசுவே உடைய ரத்தத்தினால. இப்போ நான் சொல்லாமா? இயேசுவே, 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 இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் இருதயத்தை கழுவும், என்னை சுத்தப்படுத்தும், முற்றிலும் சுத்திகரியும், முற்றிலும் சுத்திகரியும். வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிக்கிறேன் நினை. ஆமென். இந்த டைம் ரொம்ப நல்ல டைம். இந்த டைமில் இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த வயசில் நீங்கள் இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒருத்தர் ஒன்று அசைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லைஃப்பை ரொம்ப நல்லா வாழ ஆரம்பிச்சிருவேன், சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பேன். ஆமென். வீட்டுக்குள்ளேயும் இயேசு இருதயத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறார், இயேசுவோட ரத்தம் இருதயத்தை கழுவி இருக்குது, இயேசுவோட ரத்தம் என்னை பிரியமாக வாழ வைக்கணும், இயேசுவுக்கு பிரியமாக வாழணும்னு வீட்டுக்குள்ளேயும் உனக்கு சிந்தனை இருக்கும், வெளியிலேயும் இந்த சிந்தனை இருக்கும். இயேசுவோட வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோட ரத்தம் உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப காலத்து விசுவாசியாக இருக்கலாம், ஒருவேளை இயேசுனா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்குன்னு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் ஊரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், பிஜியில் தங்கியிருக்கேன், ரூமில் தங்கியிருக்கேன், என்னை கேள்வி கேட்கலாம் யாருமே இல்லை, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்குன்னு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உன் இருதயத்தை கழுவும். ஆமென். உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். ஒரு மனுஷன் சும்மா தானாலாம் அவனோட ரத்தத்தை சிந்த மாட்டான், ரத்தத்தை சிந்துறதுக்கு விட மாட்டான். ஒருத்தர் சும்மா அடிக்கவே மனுஷன் விட மாட்டான். ஆனால் அவ்வளோ பெரிய கடவுள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் தன்னுடைய சரீரத்தை கிழிச்சு ரத்தத்தை சிந்துறதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா உன் இருதயத்தை கழுவுறதுக்கு தான். ஆமென். உன் இருதயத்தை சுத்தப்படுத்த தான். இந்த இரவு வேளையிலே பார்த்து கொண்டு இருக்கிற உன்னோடு இயேசு பேசுகிறார். உன் இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, உயிரே கொடுத்து உயிரோடு எழும்பி அவ்வளோ பாடுபட்டு இப்பயும் உன் இருதயத்தை தன்னுடைய ரத்தத்தினால் கழுவணும்னு இயேசு விரும்புகிறார். இவ்வளவு நல்ல கடவுள் இயேசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனிதனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். நீங்களாம் நல்லவங்க, நான்லாம் நல்லவன் நினைச்சு இயேசு கிறிஸ்து மரிக்கல. நம்ம பாவிகள்,
அப்படி இருந்தும் இயேசு மரித்து நம்மை நீதிமானாய் மாற்றிட்டார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இனி நீ பாவி இல்ல, இயேசுவோட ரத்தம் உன் இருதயத்தை கழுவினதுனால நீ நீதிமான். ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாருடைய கண்கள் மூடப்படட்டும். உன்னுடைய இருதயத்தை இயேசு இப்பொழுது கழுவ விரும்புகிறார். ஆமென். அப்படியே வாயை திறந்து ஏசப்பாட்ட பேசு. ஏசப்பா என் இருதயத்தை நீங்க கழுவுங்க. ஏசப்பா என் இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும். உங்களுடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். இயேசுவே இருதயத்தை சுத்தப்படுத்தும். இயேசுவே என் இருதயத்தை சுத்தப்படுத்தும். எவ்வளவோ பாவம் எத்தனை நாள் செஞ்சுட்டேன், எவ்வளவோ அக்கிரமம் செஞ்சுட்டேன், தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை செஞ்சுட்டேன். எல்லார் கண்ணுக்கும் மறைச்சிட்டேன்னு நினைச்சு தைரியமா செஞ்சேன். இயேசுவே என்னை மன்னியும். எல்லாரும் கேட்கலாமா? இயேசுவே என் இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும். என் இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும். என் இருதயம் சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கை சரியாயிடும். இருதயம் சரியாயிட்டா நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இருதயம் சரியாயிட்டா நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இருதயம் சரியாயிட்டா நல்லதை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இயேசுவே என் இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும். உங்களுடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டே நீ நினைக்கலாம். இப்ப கேட்டினாலும் இயேசுவ இருதயத்தை கழுவுவார். இப்ப கேட்டினாலும் நீ மாட்டிட்டு இருக்கிற பிரச்சனையில இருந்து இயேசு உன்னை வெளியில கொண்டு வருவார். இயேசு உன்னை வெளியில கொண்டு வருவார். இயேசு உனக்கு விடுதலை தருவார். எல்லாரும் வாயை திறந்து இயேசு கிட்ட பேசு. எல்லாரும் வாயை திறந்து இயேசு கிட்ட பேசலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு உன்னுடைய இருதயத்தை கழுவிட்டார். ஹalleluya. இப்போ நம்ம இருதயம் ஃபுல்லா எதால நிரம்பி இருக்கு? இயேசுவின் ரத்தம். ஆமா, எல்லாம் சொல்லாமா? இயேசுவோட ரத்தம். இயேசுவோட ரத்தம் உங்க இருதயத்தை ஃபுல்லா கழுவிருச்சு. ஆமென். ஃபுல்லா கழுவிருச்சு. ரொம்ப க்ளீனா இருக்கும் உங்க இருதயம். ஹalleluya, ஹalleluya. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் போவோம். ஃபர்ஸ்ட், இயேசுவின் ரத்தம் இருதயத்தை சுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் இருதயத்தை சுத்தம் ஆயிடுச்சா இல்லையா? சுத்தம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சுத்தம். ஐயோ, அவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணேனே ராணி, தெரிஞ்சே பண்ணேனே, இவ்வளோ பண்ணிட்டேனே, இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டேனே, நான் பண்ண தப்பு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னா ஃப்ரெண்டே மதிக்க மாட்டானே. ஆனா இயேசு உன் இருதயத்தை கழுவிட்டார். ஆமென். இனி நீ தப்பு பண்ண மாட்ட. எந்த ஃப்ரெண்டு உன்னை மதிக்காம இருக்கிறானா அந்த ஃப்ரெண்டு முன்னாடியே சாட்சியா வாழுவ, ஆசீர்வாதமா வாழுவ. ஆமென். இயேசு அப்படி வாழ வைப்பார். ரெண்டாவது பாயிண்ட், இயேசுவின் ரத்தம் நன்மைகளை செய்யும். இயேசுவின் ரத்தம் நன்மைகளை செய்யும். எல்லாம் சொல்லாமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நன்மைகளை செய்யும். நன்மைகளை செய்யும். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 24. எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஓகே, அந்த கடைசி போர்ஷனுக்கு முன்னாடி போட்டிருக்குது, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய. நல்லா கவனிங்க. ஆபேல்ன்றவர் ஒரு நீதிமான். அவரோட ரத்தம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த சம்பவம். அவரோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஒரு நீதிமானோட ரத்தம் சிந்தப்பட்டப்ப அவரோட ரத்தம் எந்த அளவுக்கு பேசுனுச்சோ அதை விட அதிகமா இயேசுவோட ரத்தம் உங்களுக்காக நன்மையானதை பேசுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பூமியில இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இந்த சிந்தப்பட்ட இயேசுவோட ரத்தம் பேசுதான். ரத்தம் பேசுதாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த மாம்சம் இருக்குதுல, இந்த மாம்சத்தோட உயிர் எதுல இருக்குது? ரத்தத்தில் இருக்கு. முழு ரத்தத்தை எடுத்துட்டோம்னா மனுஷன் எப்படிங்க உயிர் வாழ முடியும்? அப்ப இந்த மாம்சத்தோட உயிர் ரத்தத்துல இருக்குதா? அப்ப இயேசுவினுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டப்ப அந்த இயேசுவினுடைய ரத்தம் இப்பயும் உனக்காக நன்மைகளை பேசுது. ஆமென். நீ ஒருவேளை ஸ்கூல்ல படிக்கிறியா, காலேஜில் படிக்கிறியா, ஏதாவது கெட்டது நடக்கணுமோ பயந்துடுறியா, பயப்படுறியா? ஐயோ இந்த கெட்டது நடந்துருமா, அந்த கெட்டது நடந்துருமா, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஏதாவது பயப்படுறியா? உன்னைய விட உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு நன்மை உண்டாகணும்னு சொல்லிட்டு இயேசுவோட ரத்தம் உனக்காக பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி உனக்கு தெரியாது, நாளைக்கு நடக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும், இன்னைக்கு நடக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும், நாளைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் இன்னும் பல வருஷம் கழிச்சு உனக்கு என்ன நல்லது நடக்கணுன்றது இயேசுக்கு தெரியும். ஆமென். அந்த நல்லது உனக்கு நடக்கணும், உனக்கு நன்மை நடக்கணும், உனக்கு எந்த கெட்டது நடக்கக்கூடாது. ஒருவேளை தீமை நடந்திருந்தாலும் அந்த தீமை நன்மையாக மாறணும்னு சொல்லி 24 மணி நேரமும் அந்த ரத்தம் உனக்காக பேசிட்டு இருக்கு. ஆமென். இயேசுவின் ரத்தம் உனக்காக பேசுகிறது. ஆமென். காலேஜில் படிக்கிறீங்களா, எந்த கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. ஆமென். எந்த தீமையும் உனக்கு நேரிடாது. ஏன்?
நன்மையானது இயேசுவோட ரத்தம் பேசுது. அதுதான் கான்செப்ட். நன்மையானது இயேசுவின் ரத்தம் பேசுது. இயேசுவின் ரத்தம் பேசுது. வேலை செய்றீங்களா? வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, வேலை போயிருமோ, வேலை நின்றுமோ, பயப்படவே தேவையில்ல. இயேசுவோட ரத்தம் நன்மையானது பேசுது. இயேசுவோட ரத்தம் சிறந்ததை தரணும்னு பேசுது. இயேசுவோட ரத்தம் உன்னை நல்லா சம்பாதிக்க வைக்கணும்னு பேசுது. நன்மையானவைகளை பேசுகிறது. நீ பரிசுத்தமா வாழணும்னு இயேசுவோட ரத்தம் பேசுகிறது. உன்னுடைய நன்மைகளுக்காக இயேசுவின் ரத்தம் கிரியை செய்கிறது. யாரு எனக்கு இதெல்லாம் செய்வா? யாரு? ஒருவேளை திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களா? யார் எனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கொடுப்பா? யார் எனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுப்பா? எனக்கு நன்மை நடக்கணும்னு யார் எனக்காக வேலை செய்வான்னு கவலைப்படுறியா? இயேசுவோட ரத்தம் உனக்காக வேலை செய்யும். அல்லேலூயா. இயேசுவோட ரத்தம் உனக்காக நன்மைகளை பேசும். 24 மணி நேரமும் நன்மைகளை பேசும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் எனக்கு உண்டாகுமான்னு யோசிக்கிறீங்களா? உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் என்கின்ற நன்மைக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. என்னென்ன நன்மை வேணுமோ, என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது வேணுமோ, என்னென்னலாம் நன்மை வேணுமோ, அந்த எல்லா நன்மைக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய ரீதியிலும் பூமிக்குரிய ரீதியிலும் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் ரத்தம் உனக்காக பேசிக்கிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் ஏன் நான் நன்மையை அனுபவிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். அப்புறம் ஏன் டேனி நான் என்னால் நன்மையை அனுபவிக்க முடியல, அப்புறம் ஏன் நான் வந்து இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னா, இயேசுவோட ரத்தம் நன்மையானதை பேசுது. எனக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் கெட்டது நல்லதா மாறும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா கெட்டதும் நன்மையா மாறுறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. விசுவாசிக்கணுங்க. விசுவாசாதான் கண்ணில் அற்புதத்தை பார்க்க முடியும். விசுவாசாதான் வாழ்க்கை மாறுறத பார்க்க முடியும். ஆனா பேய் விசுவாசிக்க விட மாட்டான். உன் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சு பத்தியா, அதுதான் உனக்கும் நடக்கும். அந்த சீனியருக்கு என்ன நடந்துச்சு பத்தியா, அதுதான் உனக்கும் நடக்கும். இவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு பத்தியா, அப்படிதான் உனக்கு இருக்கும். அவங்களுக்கு படிப்பு எப்படி ஆயிடுச்சு பத்தியா, அப்படிதான் உனக்கு இருக்கும். அவங்களுக்கு குழந்தை பிறக்கல பத்தியா, அப்படிதான் உனக்கு இருக்கும்னு பேய் உலகத்தையே பார்க்க வைக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, உலகத்தை பார்க்காத. உலகத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்கலாம், உலகத்துல எவ்வளவு கெட்டது நடக்கலாம், என்னுடைய ரத்தம் உனக்காக நன்மைகளை பேசுகிறது. உனக்கு நல்லதுதான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், நம்ம ஒவ்வொரு செகண்டும் சொல்லலாம். எல்லா காலமே நமக்கு நல்ல காலம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக நன்மைகளை பேசுகிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்லாம் ஈஸியா புறஜாதிகளாகிய நமக்கு வரும். ஏன்னா இயேசுவோட ரத்தம் நன்மையை பேசுதே. யாக்கோபோட ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம சுதந்திரிக்கலாம். ஏன்னா இயேசுவோட ரத்தம் நன்மையை பேசுதே. ஆமென். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல நீங்க அசால்ட்டா போலாம். இயேசுவோட ரத்தம் நன்மையை பேசுதே. இன்னையில இருந்து விசுவாசிக்க ஆரம்பிங்க. இருதயத்தில் விசுவாசிக்க ஆரம்பிங்க. நன்மைகளை கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு விசுவாசிக்க தான் விட மாட்டான், வேற என்ன வேணாலும் செய்ய விடுவான். ஒரு சில பாருங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க, மணிக்கணக்கா பைபிளை வாசிப்பாங்க, வாசிச்சு முடிச்சிட்டும் அதே மாதிரி புலம்புவாங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி புலம்புனாங்களோ அதே மாதிரி மணிக்கணக்கா பைபிள் வாசி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி புலம்புவாங்க. ஏன்னா இயேசுவோட ரத்தம் நன்மையானதை பேசுதுன்ற விசுவாசம் இல்லை. ஒருவேளை இந்த கெட்டது நடந்துருமோ, ஒருவேளை இப்படி முடிஞ்சிருமோ, ஒருவேளை அழிஞ்சிருமோ, ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்களோ, வீணா போயிடுவாங்களோ, என் வாழ்க்கை நல்லா இருக்காதோ, மோசமாக போயிருமோ, இப்படியே நினச்சி 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 அப்படியே ஆயிடுது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்ற மாதிரி எதை நினச்சி பயப்படுறீங்களோ அப்படியே ஆயிடுது. ஆனால் பயப்படாத, இயேசுவோட ரத்தம் நன்மையானதை தான் செய்யும். விசுவாசிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை எல்லார்கிட்டையும் ப்ரீச் பண்ணி எல்லார்ட்டையும் விசுவாசத்தை வந்து உள்ளுக்குள்ளே விதைக்க ஆரம்பித்தார். அப்போ அத்திமரம் பட்டு போயிருந்துச்சு, பேசினார், பட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் பேதுரு கேட்குறாரு, போதகரே நேற்று சொன்னீர் பட்டு போயிடுச்சே, ஆச்சரியப்படாத, நீ விசுவாசி சொன்னாலும் நடக்கும் அப்படின்றாரு. அப்போ விசுவாசம் நமக்கு தேவை. என்ன விசுவாசம் தேவை? இயேசுவின் ரத்தம் நன்மையானதை பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. ஓகே, முதலாவது பாயிண்ட் பார்த்தோம். இயேசுவின் ரத்தம் இருதயத்தை சுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் இருதயத்தை சுத்தப்படுத்தும். கிளென்ஸ் யுவர் ஹார்ட். இரண்டாவது, இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசும். ஆமா, நன்மைகளை செய்யும். இயேசுவின் ரத்தம் நன்மைகளை செய்யும். will do good things. நன்மைகளை செய்யும். இயேசுவின் ரத்தம் நன்மைகளை செய்யும். கடைசி மூணாவது, இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும். It will transform your life.
இயேசுவின் ரத்தம் வாழ்க்கையை மாற்றிவிடும். என்னங்க? வாழ்க்கையை மாற்றிவிடும். வாழ்க்கையே மாத்திருமா? ஆமென். வாழ்க்கை எப்படி மாறும்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவன் இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்தாங்க அவன் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, இவன் இந்த காலேஜுக்கு சேர்ந்தாங்க அவன் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, இவன் கல்யாணம் பண்ணாங்க வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, இவன் இந்த ஃப்ரெண்டோட சேர்ந்தாங்க வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, இவன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் பூந்தாங்க வாழ்க்கையே மாறி, இவன் இந்த வேலைக்கு சேர்ந்தாங்க வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. அப்படி கிடையாது. இயேசுவோட ரத்தம் வாழ்க்கையை மாத்துறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம். இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே 10லிருந்து 15 நிமிடத்துக்குள்ளே நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். கடைசி பாயிண்ட் எல்லாரும் கவனிப்போம். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். எதில் நிலைத்திருக்கிறான்? என்னிலே. அந்த என்னிலே அப்படின்றது யார் தெரியுமா? இயேசுவிலே. யாரு? இயேசு. இயேசுவிலே நிலைத்திருக்கிறான். ஆமென். அப்புறம் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லாமா? நான் எல்லாரும் சொல்லணும். நான் இயேசுவிலே நிலைத்திருக்கிறேன். இயேசு என்னிலே நிலைத்திருக்கிறார். இயேசுவோட ரத்தம் உங்க வாழ்க்கையவே மாத்திருன்னு சொன்னேன்ல, இப்படிதான் மாத்தும். ஆமென். இயேசுவோட ரத்தத்தை பத்தி தெரியாத வரைக்கும், இயேசுவோட ரத்தத்தை விசுவாசிக்காத வரைக்கும், இயேசுவோட ரத்தத்தோட இம்பார்ட்டன்ஸை நீங்க புரியாத வரைக்கும் நீங்க பாவத்துல நிலைத்திருப்பீங்க, வியாதியில நிலைத்திருந்திருப்பீங்க, வேற என்ன, கவலையில நிலைத்திருந்திருப்பீங்க, போராட்டத்தில் நிலைத்திருந்திருப்பீர்கள். ஆனா இயேசுவோட ரத்தம் எப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறீர்கள். நீங்க தனியா இல்ல, நீங்களும் இயேசு ஒண்ணா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இது இயேசு, இது நீங்க. இது இயேசு, இது நீங்க. இயேசுவோட ரத்தத்தை விசுவாசிச்சு வேத வசனங்களை நம்பி திருவிருந்திலே பங்கு பெற்று ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்திலே பங்கு பெற ஆரம்பிச்சதுக்கப்புறம், திருவிருந்திலையும் விசுவாசத்தோட பங்கு பெற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்களும் இயேசு ஒன்னாயிடுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் இயேசுவும், நானும் இயேசுவும், இயேசுவும் நானும் இயேசுவும், இயேசுவும் நானும். அவ்வளவுதான். அப்ப இயேசுகிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆமென். ஆமென். இயேசுகிட்ட வியாதி இருக்குதா? இல்ல. அப்ப உங்கள்கிட்டயும் இல்ல. அப்ப இருக்குதே, இருக்கிறதும் மாறிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுகிட்ட கடன் இருக்குதா? அப்ப உங்கள்கிட்ட இல்லை. அப்ப இருக்குதே, இருக்கிறது மாறிடும். இருக்கிறது மாறிடும். வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நம்ம ஆட்கள் குறைவானது ஒழிச்சிட்டு தான் நிறைவானது வரணுமா? நிறைவானது வர 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 குறைவானது போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த டம்ளர்ல கீழே கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சம் இவ்வளோண்டு அளவுக்கு மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோண்டு ஃபுல்லாக மண் இருக்குது. மண்ணை கொட்டிட்டு தண்ணி ஊற்றுறது வேற. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மண்ணுன்றது குறைவு மாதிரி. தண்ணியை ஊற்ற 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 மண் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வெளியேறிடும். தண்ணியை நிரம்பி வெளியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, மண்ணு வெளில போக ஆரம்பிச்சு. அதே மாதிரி இயேசு உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு, இயேசுவால நிரப்பப்பட்டு, இயேசுவும் நீங்களும் இயேசுவும் நீங்களும் நீங்களும் இயேசுவும் இயேசுவும் நீனும் நானும் இயேசுவும் இயேசுவும் நானும் ஃபுல்லா இயேசுவால நிரம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா குறைவும் போயிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முழுக்க இயேசுவா மாறிடுவீங்க. இயேசுவ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இயேசுவ மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இயேசுவ மாதிரியே உங்க எல்லா கிரியையும் மாறிடும். தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். 5 அப்பம் 2 மீனை இயேசு எடுத்தாரு, ஆயிரங்களுக்கு போஷிச்சார். ஆமென். உங்க கையை அந்த அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. 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 அது இயேசு செஞ்சாருங்க. அந்த இயேசப்பா தாங்க சொல்றாரு, நான் உன்னிலே நிலைத்திருக்கிறேன். வசனத்தை நம்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க வேலைக்கு போறீங்களா? தனியா போல, யாரோட சேர்ந்து போறீங்க? இயேசு. ஆமா, நடந்து போறப்ப இயேசுவோட சேர்ந்து போறீங்க. ஸ்கூலுக்கு போறீங்களா? நீ தனியா போல, யாரோட சேர்ந்து போற? இயேசுவோட சேர்ந்து போற. ஏன்னா இயேசுவோட ரத்தம் அவரை ஒன்னிலும் ஒன்னு அவரிலும் நிலைத்திருக்க வைக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. லேசில் யாரும் பிரிக்க முடியாது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து வார வாரம் அதை பாட வைக்கிறோம். இன் கிரைஸ்ட் அலோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸா வரும். நோ பவர் ஆஃப் ஹெல், நோ ஸ்கீம் ஆஃப் மேன்
can ever pluck me from his hand. நரகமே வந்து உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் இயேசுகிட்ட இருந்து உன்னை பிடுங்க முடியாது. ஆமென். இயேசுகிட்ட இருந்து உன்னை தனியா பிரிச்சு உன்னை பிடுங்கி தனியா எடுக்க முடியாது. எந்த மனுஷன் நைட்டு பகல ரூம் போட்டு பிளான் பண்ணாலும் இயேசுகிட்ட இருந்து உன்னை செப்பரேட் பண்ணவே முடியாது. நீ இயேசு அப்படியே திக்கா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை இயேசுவை போல மாறிவிடும். ஆமென். இயேசுவை போல மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறணுன்றதான் நம்மளுடைய ஆசையா இருக்கணும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இயேசு உனக்குள்ளே வந்துடுறார். வெளியில இருந்து இயேசு உன்னை அப்படியே 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 ஏதோ பண்ணிட்டு இல்லை, உனக்குள்ள வந்து இயேசு எல்லாத்தையும் பண்றார். ஆமென். வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்ப நமக்குள்ளே இயேசு இருக்கிறார், உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு அவருடைய இரத்தத்தினாலே இவ்வளவு காரியங்களை நமக்கு செய்கிறார். இது தெரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில கவலை போயிடும், பயம் போயிடும், போராட்டம் போயிடும், எல்லாமே போயிடும், நம்பிக்கை உண்டாகிரும், ஆசீர்வாதம் உண்டாகிரும், எல்லா தேவையில்லாத காரியங்களும் உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும், இந்த இயேசுவின் இரத்தத்தினால் நான் முற்றிலும் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல எளிமை நின்று இயேசுவோட ரத்தத்தை பத்தி பார்த்துருக்கிறோம். பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபுல்லா மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். இந்த இயேசுவோட ரத்தம் உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த இயேசுவோட ரத்தம் உன்னை புதிதாக வணையும். 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசுவின் ரத்தம் நம்மை இருதயத்தை சுத்தப்படுத்தும். உன் இருதயத்தை இயேசப்பாவோட ரத்தம் சுத்தப்படுத்தும். கவலைப்படாத, பயப்படாத. உன் இருதயத்தை இயேசப்பாட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவரோட ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கிடுவார். செகண்ட் பாயிண்ட், இயேசுவின் ரத்தம் நன்மைகளை செய்யும். இந்த நன்மையெல்லாம் எனக்கு நடக்குமா? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என் ஸ்டேட்டஸ் இப்படி, என்னோட பேக்ரவுண்ட் இப்படி. கவலையே படாத, இயேசுவோட ரத்தம் உனக்கு இருக்கு, நன்மைகளை உனக்கு செய்யும். அடுத்து கடைசி பார்த்தோம், இயேசுவோட ரத்தம் நம் வாழ்க்கையவே மாற்றும். வாழ்க்கையை எப்படி மாற்றும்? தனியா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை இயேசுவோடு வாழக்கூடிய வாழ்க்கையா மாறிவிடும். பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை இயேசுவோடு வாழக்கூடிய வாழ்க்கையா மாறிவிடும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரத்தத்தினால் அவர்கள் இருதயத்தை கழுவி நீர் சுத்தமாக்கினதற்காக நன்றி. உம்முடைய இரத்தம் இவர்களுக்காக நன்மைகளை பேசுகிறது, உம்முடைய இரத்தம் இவர்கள் நன்மைகளுக்காக கிரியை செய்கிறது என்கின்ற விசுவாசத்தை இவர்களுக்குள்ளே நீர் எழுப்பினதற்காக, துளிர்க்க செய்ததற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய இரத்தம் ஆண்டவரே எங்களை உம்மிலும் உம்மை எங்களிலும் நிலைத்திருக்க செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதியும் இப்பொழுது சுகமாய் மாறுவதாக, எல்லா வியாதியும் மறைவதாக, மறையட்டும், மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனம் பலனாய் மாறட்டும், சுகவீனம் சுகமாய் மாறட்டும், எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும். ஹல்லேலூயா. எக்ஸாம்ஸ்க்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், நல்ல வெற்றியை தருவீராக. வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், சிறந்த வேலையை தருவீராக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை உலகம் எங்கிலும் நடைபெற இருக்கின்ற ஆராதனைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நோக்கத்தை நிறைவேற்றும். உடைய ரத்தம் கிரியை செய்கின்ற விதத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. Hallelujah. 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 God bless you and God be with you. Bless the Lord, oh my soul. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி அப்படி நான் முடிக்க போகிறோம். Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. எல்லாரும் பாடலாமா? Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, கடைசியா பாடலாமா? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Hallelujah. Hallelujah. God bless you and God be with you. Good night. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.